வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 7. மிரு, என்னப்பா இந்த கௌதம் விஷயத்துல இன்னமும் எந்த ஒரு முடிவும் தெரியாம இருக்கே என்று தன் அருகில் இருந்தவனிடம் யோசனையோடு கேள்வி எழுப்பினாள் மணிகர்ணிகா. கௌதம் சம்பந்தப்பட்ட ஷாலினி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி. இவனுடைய நண்பர்கள் குமார் மற்றும் சக்திவேல் இருவரையும் தான் மர்ம கும்பல் 4-5 நாட்கள் கடத்தி வைத்து தண்டித்து விடுவித்திருந்தது. அதான் நீ என்ன நடக்க போகுதோன்னு அவனுக்கு மேல எனக்கு டென்ஷனா இருக்கு. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான். முந்தைய கடத்தல் மூலம் காவல்துறையினர் ரொம்பவே உஷாராயிட்டாங்க. அவனுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு தராங்களாமா. வீட்டை விட்டு வெளியவும் அனுமதிக்கிறது இல்ல. அவன் வீட்டை சுத்தி காவல் வேற போட்டிருக்காங்களாம். அந்த பரதேச நாய்க்கு அது ஒண்ணுதான் குறைச்சல் என முகத்தை சுளித்து மெரினா கடுகடுவென்று பேச, அத சொல்லு, பாதிக்கப்பட்ட நம்ம பொண்ணுங்களுக்கு ஒரு உதவியோ பாதுகாப்போ கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது நியாயமான செயல்ல ஈடுபடும்போது மட்டும் அவங்கள பிடிக்கன்னு குற்றவாளிகளுக்கு கொடையை பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல உட்கார்ந்து காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றாள் மணி வெறுப்புடன். அதை ஆமோதிக்கும் விதமாக தலையில் கை வைத்தபடி மேஜையை விரித்திருந்தவள் பிரியா கேபினுள் வரவும் நேராக நிமிர்ந்து அமர்ந்தாள். ஹே ஜெயார், என்ன இங்க இருக்க? எதுவும் சீரியஸான டிஸ்கஷனா என்று இருவரின் முகத்தையும் ஆராய்ச்சியாக பார்த்தாள் அவள். சட்டென்று வலிந்து புன்னகைத்த மணி, இல்லப்பா, இந்த கௌதம் விஷயம் அடுத்து என்ன போதோ தெரியல, அதத்தான் எங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்றாள் சமாளிப்பாக. ஓ என்றபடி சென்று தன் இருக்கையில் அமர்ந்த பிரியா, உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் தெரியுமா என்றதும் இரு பெண்களும் பரபரப்புடன் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டனர். என்ன என்றாள் மெரினா வேகமாக. அந்த கௌதம் ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாத்துலயும் ஒரு வீடியோ விட்டுருக்கான் என்றதும் சுவாரஸ்யம் குன்ற, என்னவா என்று கேட்டு வைத்தாள் மணி. ஏதோ ஒரு போத வெறியில நண்பர்களோட பேச்ச கேட்டு என் காதலிய நானே கொன்னுட்டேன். செஞ்சிட்ட தப்புக்கு எதையும் காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்த விரும்பல. என்னுடைய ஜாமீனை ரத்து பண்ண கோரி நீதிமன்றத்துல விண்ணப்பித்திருக்கான். அதுல வர்ற சட்டப்படியான தீர்ப்பை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக நான் தயாராயிட்டேன். அப்படி இல்லைனாலும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க மறுத்த அவளோட நினைவுல உயிரோட இருந்து வதைப்படுறத விட நானே சூசைட் பண்ணி செத்து போய் அவ ஆன்மாவோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு உருக்கமா அந்த வீடியோ பதிவுல கதர்னாப்பா என்று பிரியா முடிக்கவும் மிருவின் இதழில் ஏளன புன்னகை ஒன்று நெளிந்தது. அப்பா, என்னடா நாடகம் உங்களோடது! காதலி மேல அவ்வளவு அக்கறை டேஷ் இருக்கிறவன் அந்த விஷ ஜந்து எப்படி அவளை அவ்வளவு குரூரமா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சீரழிச்சு சாகடிச்சது! சே, அதோட பாத்தியா குடிவெறியில செஞ்சுட்டேன்னு பூசி முழுகிறான். எனக்கு இங்கதான் ஒரு சந்தேகமே வருது. எதுக்கெடுத்தாலும் போதையில செஞ்சுட்டேன்னு இந்த மாதிரி இருக்க அரக்கன்கள்லாம் சுலபமா அது மேல பழிய தூக்கி போடுறாங்களே, இல்ல தெரியாம தான் கேக்குறேன், குடிச்சிருக்கப்போ பிளேட்ல மாட்டுச்சாணிய வச்சு தெரியாம எடுத்து திங்கிடுவாங்களா என்ன? அப்ப மட்டும் எப்படி தெளிவு வரும்? நினைச்சா எரிச்சல் தான் வருது. இவ்ளோ பேசுறானே, போதையில் இருந்த நாய்க்கு தெளிஞ்ச ஒன்னதான் செஞ்ச விஷயம் புரியலையா? எதுக்காக கோர்ட்ல ஜாமீன் வாங்கினா? அப்படியே ஜெயிலுக்கு போய் தூக்கு போட்டு செத்திருக்க வேண்டியதானே என்று மணிகர்ணிகா குமுறவும் பிரியா வாய்விட்டு நகைத்தாள். அதற்கு மாறாக மிருவோ தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தாள். பொதுமக்களாலேயே இத்தனை சுலபமாக அவன் நடிப்பை கண்டுகொள்ள முடிகிறது எனும் பொழுது சம்பந்தப்பட்ட கும்பல் என்ன முடிவெடுப்பார்கள் என்று யோசித்தாள். கௌதம், சொன்னதெல்லாம் புரியுதா? நீ வீட்டுல இருக்கிறத விட இப்ப ஜெயில இருக்கிறதா ரொம்ப நல்லது என மீண்டும் ஆரம்பித்த தந்தையிடம், காட், எத்தனை தடவை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவீங்க. இதுக்கு என்ன பேசாம அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. என்னுடைய ப்ரோக்ராமிங் நாலேஜுக்கு நிம்மதியா அங்கேயாவது செட்டில் ஆயிருப்பேன் என்றான் கௌதம் எரிச்சலுடன். ஆமாண்டா நாயே, இப்ப சொல்லு, தாயில்லாத பிள்ளைன்னு உன்னை செல்ல கொடுத்து வளர்த்து வச்சிருக்கேன்ல, ஊர்ல உள்ள பிள்ளைய கட்டிச்சு குதறி வச்சிருக்கல நீ என்றார் அவர் கோபமாக. அவன் அலட்சியமாக முகத்தை திருப்பவும், சரி சரி, இனிமேலாவது ஒழுங்கா இருக்க பாரு. உன் மேல உள்ள கேஸ தள்ளுபடி செய்யற வரைக்கும் உன்னை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அங்க கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கோ.
அந்த கொலகார கும்பல் பத்தி ஒரு முடிவு தெரியட்டும், உன்னை வெளியில எடுத்து விடுறேன் என முடித்து அவனை அழைத்துக் கொண்டு நீதிமன்றம் சென்றார். கௌதம் தானாகவே முன்வந்து சரணடையவும் 3 மாதங்களுக்கு முன்பாக அவன் சமர்ப்பித்த போலி ஆதாரங்களை குறிப்பிட்டு நீதிமன்றம் கடுமையாக அவனை எச்சரித்ததோடு ஆயுள் தண்டனையுடன் சேர்த்து 50,000 அபராதமும் அவனுக்கு விதித்தது. அதோடு அவனுடைய நண்பர்களான குமார் மற்றும் சக்திவேலின் உடல்நிலையை தற்பொழுது கருத்தில் கொண்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சை முடிந்து குணமானதும் சிறையில் தள்ளப்படுவர் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். மணியோ பரவாயில்ல இல்ல, எப்படியோ ஒரு வாக்குல அவனை தன்னால ஜெயிலுக்கு போக வச்சுட்டாங்கல்ல என்று திரையின் மறைவில் இதுபோன்ற குற்றவாளிகளை தண்டித்து வந்த கும்பல் குறித்து அவள் அறிக்கை வாசிக்க மெரினாவுக்கு அது அதிருப்தியாக இருந்தது. இதெல்லாம் அவனுக்கு பத்தாத நீ, அவன் ஜெயிலுக்குள்ள சுகவாசியா வாழுவான் பாருங்க. அவங்க ஏன் இந்த கௌதமோட விஷயத்துல அமைதியாயிட்டாங்க? அந்த ராஸ்கல் அந்த பொண்ணுக்கு செஞ்ச கொடுமைக்கு அவ்வளவுதான தண்டனை என்றாள் ஆற்றாமையுடன். நீ சொல்றது சரிதான்ப்பா, ஆனா நம்ம நாட்டுல இந்த அளவுக்கு உடனடியா தண்டனை கிடைக்கிறதே பெரிய விஷயம்ல என்றவள் புருவம் சுருக்கி, ஒருவேளை இப்படி இருக்குமோ, அன்னைக்கு ஜேபி சொன்னது மாதிரி இவன் கொஞ்சம் பெரிய இடம்ன்றதுனால தயங்கி ஒதுங்கிட்டாங்களா என்றாள் யோசனையோடு. இருக்குமோ என தனக்குள் எண்ணியவளுக்கு எல்லாமே வெறுப்பாக தோன்றியது. புகைப்படத்தில் பார்த்திருந்த நிர்மலமான அந்த ஷாலினியின் முகம் நெஞ்சில் தோன்றி இவளை இம்சித்தது. அவள் அனுபவித்த வேதனையையும் வலியையும் இந்த ஸ்கவுண்டரல் அனுபவிக்க வேண்டாமா என்று மனம் ஆறாமல் அலைப்பாய்ந்தாள் மெரினாலினி. மேலும் 4 மாதங்கள் கடந்திருந்த நிலையில் அந்த தனியார் மருத்துவமனையின் தனி அறையில் தன்னுடைய நிலையை எண்ணி வெறி பிடித்தவன் போல் தந்தையிடம் இயலாமையால் பெரும் ஓசையுடன் முகத்தை மூடியவாறு கதறிக் கொண்டிருந்தான் கௌதம். அத்தனை தூரம் கதறி அழும் மகனைக் கண்டு நெஞ்சம் கலங்கினாலும் அருகில் சென்று ஆறுதல் கூற தைரியமில்லாமல் 10 அடி தூரம் தள்ளியே நின்றிருந்தார் அவர். பெண்ணே, பெற்ற மகனே என்றாலும் முழுமையான தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பவனை நெருங்கி நின்று அரவணைத்து ஆறுதல் சொல்ல எந்த மனிதரால் தான் முடியும்? ஆம், மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்னும் பாக்டீரியாவால் உண்டாகும் தொழுநோயால் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறான் கௌதம். இந்நோய் பொதுவாக ஒரு உடலுக்குள் சென்றவுடன் உடனடியாக பாதிப்பு எதையும் ஏற்படுத்துவதில்லை. ஆரம்ப நிலையில் சாதாரண சரும வியாதி போல மேல் தோலின் மீது சீழ், தேமல், புண்கள், கொப்பளங்கள் போன்றவையே காணப்படும். இதுவே நாளாக நாளாக அந்நோயாளிக்கு தோளில் உணர்ச்சியின்மை, சுருக்கம், தசை தொங்குதல் ஆகியவற்றை உண்டாக்க ஆரம்பிக்கும். இயற்கையாக ஒரு மனிதருக்கு இந்நோயின் தாக்கம் ஏற்பட்டால் இதனுடைய அறிகுறிகள் வெளிப்படுவதற்கு வருட கணக்கிலாகும். ஏனெனில் இதன் நுண்ணுயிரிகள் மிகவும் மெதுவாகவே தங்கள் எண்ணிக்கையை பெருக்கம் செய்கின்றன. ஆனால் வஞ்சம் வைத்து கௌதமின் உடலில் செலுத்தப்பட்ட நுண்ணுயிரிகளின் அளவு அதிகம் என்பதால் அவன் 3 மாதங்களிலேயே தீவிரமான நோய்க்கு ஆட்பட்டான். சிறைச்சாலையில் இருந்த பொழுது நோயின் ஆரம்ப கட்டத்தில் அவனுக்கு வந்திருப்பது சாதாரண சரும வியாதி என்றெண்ணி அதற்கு உண்டான சிகிச்சையே ஒருபுறம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்நிலையில் மேலும் மேலும் அவனுடைய உடலில் அந்த நுண்ணுயிர்கள் தினமும் இடைவிடாது செலுத்தப்பட்டதின் எதிரொலியாக கௌதம் தீவிரமாக பாதிப்படைந்து அவன் உடல் எங்கும் சீழ் வடித்து கொப்புளங்கள் பெருகவும் தான் அவனை தனிமைப்படுத்தி சிகிச்சைகள் தர ஆரம்பித்தனர். நோய் முற்றிய நிலையில் அவனுடைய முகம் விகாரமாக ஆரம்பிக்கவும் அவனின் தந்தையின் மனுவை ஏற்றுக்கொண்டு அவனை காவலர்களின் பாதுகாப்போடு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். எத்தனை செலவு செய்தும் தரமான சிகிச்சை அளித்தும் நோயின் பாதிப்பை குறைக்க முடியவில்லை. கௌதமின் மூக்கு சப்பையாகி கண் இமைகள் தடித்து மூட முடியாமல் தூக்கம் என்பதே அவனை விட்டு தூர சென்று விட்டது. அது மட்டுமில்லாமல் அவன் கை கால்களில் உள்ள விரல்கள் எல்லாம் அழுகிய நிலையில் மடங்க துவங்கி பாதத்தில் இருந்த தொடு உணர்ச்சியும் மறைந்து அங்கே குழி புண்கள் உண்டாகிவிட்டது. 2 மாதங்களாக அந்த நோயோடு போராடியவன் அதற்கு மேல் முடியாமல் தன்னை கொன்று விடுமாறு தன் தந்தையிடம் மன்றாடி கதறிக் கொண்டிருக்கிறான். சரும எரிச்சலும் தோளில் சீழ்வடியும் புண்களை பார்த்து அருவருப்பும் அடைந்தவனுக்கு இமைகளை மூடி தாங்க முடியாத நிலைமை என்பது வேறு பெரும் கொடுமையாக இருந்தது. முழுதாக 1 மாத காலம் 30 நாட்கள்
720 நிமிடங்கள் உறங்க முடியாமல் விழித்திருப்பது அவனுக்கு உயிர் வதையை கொடுத்தது. இப்படி ஒரு கொடுமையான நிலையில் உயிர் வாழ்வதற்கு பதில் செத்து விடலாம் என்றே தீவிரமாக இருந்தார். 2 முறை தற்கொலைக்கு முயன்றவனையும் காப்பாற்றி விட்டார்கள். ஒரு கட்டத்தில் நோயின் தன்மை முற்றி கௌதம் தானாகவே இயற்கையாக இறந்து போனான். அவன் இப்பொழுதுதான் நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறைக்கு சென்றது போல் இருந்தது மெரினாவுக்கு. அதற்குள் 4 மாதங்கள் புயலென கடந்திருக்க அவனும் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டான். தனக்கு வந்த செய்தியை கேள்விப்பட்ட நொடியிலிருந்தே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நம் நாயகிக்கு. நல்ல ஆரோக்கியத்துடன் சிறைக்கு சென்றவன் எப்படி திடீரென்று இப்படி ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகியிருப்பான் என்பது அவளுக்கு பெரும் சந்தேகமாகவே இருந்தது. இதே சந்தேகம் கௌதமின் தந்தைக்கும் வந்து அவர் தன் வக்கீலின் மூலம் போலீசில் புகார் அளித்து அவனுக்கு பலவிதமான மருத்துவ பரிசோதனைகள் செய்த பொழுதும் சிறையில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆராய்ந்த பொழுதும் வேறெதுவும் முரண்பாடாக அவர்களுக்கு ஆதாரம் சிக்கவே இல்லை. இறுதியில் மகனுக்கு இருந்த நோயின் தன்மையை தாங்கள் அறிந்து கொள்ளாமலே இந்த அளவிற்கு முற்ற விட்டுவிட்டோம் என்ற வேதனையுடன் அவர் தன்னுடைய புகாரை வாபஸ் வாங்கிக் கொண்டார். தன்னை சிறைச்சாலையில் சந்திக்க வந்த மனைவியிடம், என்ன பையனுக்கு ஆபரேஷன் முடிஞ்சா, எப்படி இருக்கா என்று விசாரித்தான் கம்பிகளுக்கு பின்னால் இருந்தவன். நல்லபடியா முடிஞ்சு இப்ப முழுசா குணமாயிட்டான். என்ன ஒண்ணு, நீங்க எப்படி அவனோட ஆபரேஷனுக்குன்னு கம்பெனில திருட முயற்சி பண்ணி ஜெயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த தொண்டு நிறுவனம் பத்தின விவரம் தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என தன் புடவை முந்தானியால் கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டாள். 40களின் துவக்கத்தில் இருந்த பெண் அவள். சரி விடு, ஏதோ கடவுள் இந்த அளவுக்கு நம்ம மேல கருணை வச்சிருக்காரு. இன்னும் 2 மாசத்துல நான் வெளியே வந்துருவேன். அது வரைக்கும் பிள்ளைய நல்லா பாத்துக்க. சரி என்றவாறு தலையசைத்து விடைபெற்று செல்லும் மனைவியை பார்த்திருந்தவனின் நெஞ்சில் 4 மாதங்களுக்கு முன்னால் தன்னை வந்து சந்தித்த மனிதனின் நினைவுகள் அலை மோதியது. இவனை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் தன் விரல் நுனியில் வைத்திருந்தவன், உன்னுடைய பையனின் உயிரை நான் காப்பாற்றுகிறேன், அதற்கு பிரதி உபகாரமாக நான் சொல்லும் வேலையை நீ செய்ய வேண்டும் என்றான். தன் மகன் உயிர் பிழைத்தால் போதும் என்று சம்மதம் தெரிவித்துவிட்ட தகப்பனிடம் கௌதம் அணியும் மேல் சட்டையில் தான் கொடுக்கும் மருந்தினை தினமும் குறிப்பிட்ட அளவு பூசிவிட வேண்டும் என்றான். இவன் புரியாமல் பார்த்த பொழுது, இது ஒரு சரும நோய்க்கான மருந்து, அவனை பழிவாங்கத்தான் இதை உன்னை செய்ய சொல்கிறேன். ஆனால் நீ ஜாக்கிரதையாக அவனை விட்டு விலகியே இரு. இது ஒரு தொற்று நோய். அதோடு நீ செய்யும் இந்த வேலையை யாரும் அறியாமல், ஒருவருக்கும் சந்தேகம் வராமல் நீ செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உன் பையனுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்வோம் என்றதும் இவனும் ஒத்துக்கொண்டான். ஆரம்ப கட்டத்தில் கௌதம் கொஞ்சம் சிரமப்பட்ட பொழுது இவனுக்கு கொஞ்சம் பதற்றமாகத்தான் இருந்தது. நண்பன் என்ற போர்வையில் மறுமுறையும் இவனை சந்தித்து அவன் ரகசியமாக மருந்து தர வந்த பொழுது இவன் தன் பயத்தை தெரிவிக்க, அவன் ஒரு பெண்ணை சீரழித்துக் கொன்றவன், அவனை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே, உனக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதேபோல் நாங்கள் நேரடியாக உன் மகனுக்கு உதவாமல் ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாகத்தான் இந்த உதவியை செய்வோம். அதையும் கவனத்தில் கொண்டு வெளியில் எதுவும் உளரக்கூடாது எனவும் தன் மனைவியிடம் கூட இவன் விஷயத்தை கூறவில்லை. அதுவும் கௌதம் இறந்து விட்டதில் சிறையில் இருந்த அனைவருக்கும் தொழுநோய் அறிகுறி குறித்து மருத்துவ முகாம் நடந்த பொழுது கூட இவன் கமக்கமாகவே இருந்து விட்டான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.